The king of tourer adventure, Suzuki V-Strom. இவனோட டால் ப்ரெசன்ஸ் அண்ட் ஷார்ப் லுக்கிங் அண்ட் அட்வென்ச்சர் ஃபேஸை பார்க்குறப்போ ரோட்டில் எல்லோரும் கேட்குற ஒரே கொஷின், இவன் சுசுகி வெஹிக்கிளா? ஜஸ்ட் இம்ப்ரெசிவ் டிரைவிங் அண்ட் பொசிஷன்ஸ் ஆல்சோ சூப்பராக இருக்குது அண்ட் பவர் டெலிவரி குவைட் இம்ப்ரெசிவ். இவனோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இவனோட ரிவ்யூ ஆன் ரோட்லேயும் சரி ஆஃப் ரோட்லேயும் சரி போத் டெஸ்ட் பண்ணி அண்ட் ப்ரூவனாக வீடியோவோட ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ட்ரிபியூட் டு அவர் எஃபர்ட்ஸ்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கைஸ், நம்ம V-Stromோட ஃப்ரண்ட் லுக்கு வருவோம். ஃப்ரண்ட் லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைசர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். வைசர் ஒரு அட்வென்ச்சர் டூரிங் பைக் ஏற்ற மாதிரி நல்ல வைடான பெரிய வைசர் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட் லுக்கில் இருக்குது. எல்லா மாடல் எல்லா கலருக்குமே இதை டிரான்ஸ்பரண்ட் லுக்கில் தான் வைசர் கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர் பிளேட் பேட்சிங் வந்து கீழே கொடுத்துட்றாங்க வைசர் கீழே. அண்ட் சைடுன்னு வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஹாலோஜனில் தான் வருது, எல்இடி இதில் கிடையாது. அண்டு ஃப்ரண்ட் உங்களுக்கு வந்து ஹெட்லைட்ஸ் வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. இது அதே சேம் ஜிக்டரில் யூஸ் பண்ணுற அதே உங்களுக்கு ஹெட்லைட் தான் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஃப்ரண்ட் பீக் ஏரியான்னு வரும்போது உங்களுக்கு வந்து V-Strom SXன்ற பேட்சிங் சைடில் ஸ்டிக்கரிங்கோட கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் பீக் ஏரியா உங்களுக்கு வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்கில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் ஃப்ரண்ட் சைடு. அண்ட் உங்களுக்கு ஹேண்டில் பார்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹேண்டில் பார்ல நக்கல் கார்டு வந்து ஸ்டாக்லேயே கொடுத்துறாங்க இந்த பைக்கில். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான விஷயம்னு கூட சொல்லலாம். அண்ட் வண்டியோட சைட் ஃபேரிங்ஸ்னு வரும். சைட் ஃபேரிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி நல்லா இருக்கு. வித் போல்ட் செட்டப்போட கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சைடில் வந்து உங்களுக்கு ஸ்டிக்கரிங் வந்து சுசுகின்ற பேட்சிங் வந்து டேங்க்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் SOCHன்ற டெக்னாலஜியும் இதில் ஆட் பண்ணி ஸ்டிக்கரிங்கோட கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் சைட் பேட்சிங்ல. ஆனால் நம்ம சுசுகி V-Strom வந்து உங்களுக்கு 4 கலர் ஆப்ஷன்ல கொடுக்குறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் டேங்க் செட்டப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளாசி ப்ளூ இந்த கலர் கொடுத்துருக்காங்க. அண்ட் அனதர் கலர் நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க, லைம் எல்லோ அந்த கலர்ல கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். வித் ஒயிட் இருக்கு அண்ட் பிளாக் இருக்கு. இன்னும் 2 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் 4 கலருமே ஷோ பண்றேன் உங்களுக்கு ஸ்கிரீன்ல. அண்ட் நம்மளோட டேங்கோட பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க. பிளஸ் குவாலிட்டி நல்லாவே இருக்கு. ஃப்ரண்ட் அந்த டேங்கோட குவாலிட்டி கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் சுசுகி சைட்ல இருந்து. அந்த வண்டி நீங்க நேரில் பாக்குறப்போ உங்களுக்கு அந்த கிளாசி ஃபினிஷ் பிரீமியமா நல்லாவே தெரியும்னு சொல்லலாம் இந்த வண்டியில. அண்ட் நம்ம V-Stromக்கு சீட்டிங் ஹைட் நல்ல ஒரு ஹைட்டான சீட்டிங் ஹைட் கொடுத்துருக்காங்க. 835 mm சீட்டிங் ஹைட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் 205 mm கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இது எஃபிஷியன்சியா இது ஒரு ஆஃப் ரோடு வெஹிக்கிளுக்கு ஏற்ற ஒரு சீட்டிங் ஹைட்டா இருக்கும். அண்ட் இது ஒரு டூரிங் பைக்கா நீங்க எடுத்துட்டு போறீங்கன்னா இந்த சீட் கம்ஃபர்ட் நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு கர்வ்டான சீட்டிங் கொடுத்துருக்காங்க. நல்ல குஷனா இருக்கு சீட்டிங் பொறுத்த வரைக்கும். நல்ல ஒரு சூப்பரான சீட் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் பில்லியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வைடான சீட் கொடுத்துருக்காங்க. பில்லியன் கம்ஃபர்ட்டுக்குமே சூப்பரான சீட் இதுன்னு கூட சொல்லலாம். நம்ம சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேண்ட் கிராப்ஸோட கேரியர் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நீங்க சப்போஸ் நீங்க ட்ரக்கிங் போறீங்க, ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு போய் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணணும் அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து இதை வந்து 15 லிட்டர்ஸ் வரைக்கும் உங்களால கிளைம் பண்ணி எடுத்துட்டு போக முடியும்னு சொல்லலாம் இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் டூரரா இதை வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கேரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாக்லேயே வந்து இந்த கேரியர் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த பைக்ல இந்த கேரியர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுல நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா ஆல்ட்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். இல்லை நீங்க எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணி வாங்கி நீங்க வந்து ஹோல்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பைக் அது கொடுத்துக்கிறது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் நான் சொல்லுவேன். பைக்கோட எக்ஸாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டபுள் எக்ஸாஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பின்னாடில இருந்து பாக்குறப்போ உங்களுக்கு வந்து டபுள் எக்ஸாஸ்ட் மாதிரி தான் தெரியும் விஷுவலைஸா. பட் இது ஒரு சிங்கிள் சிலிண்டர் பைக் தான். ஸோ சிங்கிள் எக்ஸாஸ்ட் தான் இதுல வரும். டிசைன் வைஸ் உங்களுக்கு வந்து டபுள் எக்ஸாஸ்ட் மாதிரி காட்டியிருக்காங்க. லுக் வைஸ் இது நல்லா இருக்கு. அண்ட் பிளாக் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் சைலன்சர் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும். அண்ட் இன்ஜின் கலருக்கு வருவோம். நம்ம V-Stromல இன்ஜின் கலர் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசி ஃபினிஷ்ல மெட்டாலிக் கலர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நீங்க டூரரா நீங்க எடுத்துட்டு போறீங்க, இல்ல ஒரு அட்வென்ச்சரிங் பைக்கா எடுத்துட்டு போறீங்கன்றப்போ உங்களுக்கு விஷுவலைஸா அவுட்லுக்ல வந்து பாக்குறப்போ இன்ஜின் கலர் ஃப்ரேமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா உங்களுக்கு வந்து தெரியுதுன்னு சொல்லலாம். ப்ரொஜெக்ஷன் வைஸ் இது ஒரு நல்ல ஒரு கிளாசியான ஃபினிஷா இருக்கிறதுனால அவுட்லுக் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் நம்ம V-Stromல சேஃப்டி கன்சர்னுக்காக உங்களுக்கு வந்து ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இது வந்து நம்ம ட்ரெஸ்ஸஸோ இல்லை சின்ன டூரிங் போறீங்க, இல்லை ஆஃப் ரோட் போறீங்க, இந்த மாதிரி சமயங்கள்ல எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இதுல ஆகாம இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இது ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஆஃப் ரோட் வெஹிக்கிள் நீங்க எடுத்துட்டு போறீங்க, இல்லை டூரிங்காக போறேன்றப்போ இது ஒரு பெட்டர் ஃபீச்சரா இருக்கும் இந்த பைக்ல. ஆனா நம்ம பைக்கோட பேக் சைடு மட்கார்டு வரப்போ உங்களுக்கு வந்து மட்கார்டு எதுவும் பிளைனா ப்ரொவைட் பண்றது இல்லை. சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் டேஞ்சர் லைட்டோட வருதுன்னு சொல்லலாம். இதுலயுமே உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர் ஹாலோஜன்ல ஃப்ரண்ட் சொன்ன மாதிரி பேக் சைட்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட் ஹோல்டர் இந்த சைட்ல வந்துருது. அண்ட் பிளாஸ்டிக் குவாலிட்டி ஆவரேஜா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் வண்டியோட ரேடியேட்டர் கார்டுக்கு நல்ல ஒரு கவரேஜ் கொடுத்துருக்காங்க. வித் கார்டோட கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். நிறைய ரேடியேட்டருக்கு எக்ஸ்போசரா தான் இருக்கு இன்னுமே ஒரு சில வண்டிகள்ல. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேடியேட்டருக்கு ஒரு கார்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே இன்ஜினுக்கு வந்து ஒரு கார்டு மாதிரி மெட்டல் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. நிறைய வண்டியும் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மெட்டல்ல கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் கூட ஆட் பண்ணலாம்.
அண்ட் ரைடரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபுட்ரெஸ்ட் மெட்டலில் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரப்பரில் வந்து கோட்டிங் வந்து கிரிப்பான ஒரு ஃபுட்ரெஸ்ட்னு கூட சொல்லலாம். கியர் லெவல் நல்ல ப்ரீமியமான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பில்லியனுக்கு ஃபுட்ரெஸ்ட் கவர் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அலுமினியமில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சின்னதாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாமோன்னு ஒரு ஃபீல். அண்ட் பில்லியனுக்கு ஃபுட்ரெஸ்ட் இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த கால் வச்சு ஏறுற மாதிரி எந்த ஒரு கேப்பபிளும் இங்கே கொடுக்கல. இது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் தான் ஆட் பண்ணி ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் கீ ஹோல்டர் இந்த சைடில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா பில்லியன் சீட்டில் உங்களுக்கு வந்து சீட் அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்துடும் சொல்லலாம். இதில் நீங்கள் ஒரு மொபைலோ இல்லை டூல்ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்சரிஸ் வந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம். சைடு பேனல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் பிளாஸ்டிக்கில் வருது. அண்ட் இந்த சைடு கிளாஸியான ஒரு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க, வித் கிராஃபிக்ஸோட வந்துருதுன்னு சொல்லலாம். அண்ட் நம்ம V-Strom பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ஜின் பார்த்தீங்கன்னா 249 சிசி இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் 26 bhp பவர் இதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் 22 Nm டார்க் இதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்லலாம். அண்ட் பைக்கோட ஸ்பெக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். நான் எதுக்கு இந்த வீடியோ பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு உண்டான வீடியோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த வண்டியை அடிச்சிருக்கோம், கிட்டத்தட்ட ஆஃப் ரோடும் சரி, அப்டகல்ஸும் சரி, ஆன் ரோட்லையும் சரி நல்லாவே ஓட்டியிருக்கோன்னு சொல்லலாம். அந்த வீடியோ எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எங்கேயுமே எனக்கு குறையில. வண்டியோட இனிஷியல் டார்க் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ இவனோட டார்க் கெப்பாசிட்டி சூப்பராக இருக்குது. அண்ட் அப்டகல்ஸ்லாம் ஏறி இறங்குறப்போ அந்த இனிஷியல் டார்க் நல்லாவே ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம். வி ஆர் டெஸ்டிங் சுசுகி V-Stromோட ரைடிங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குன்றதை ஆஃப் ரோடில் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஸ்டெபிலிட்டியாக நல்லாவே வந்து வண்டி ரைட் பண்ண முடியுது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இந்த மாதிரி அப்டகல்ஸில் வந்து ஏறி உங்களால் இறங்க முடியும். வண்டி ரைடிங்க்கு கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம் V-Strom. இந்த பைக்கோட ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் சுசுகி சூப்பராக அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். வெஹிக்கிளை வந்து ஆஃப் ரோடில் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆஃப் ரோடில் இந்த மாதிரி ஒரு மோடான இடத்துல வந்து ஏற்றினா எப்படி இருக்குது அப்படின்றது தான் வெஹிக்கிளோட என்ஜின் வித்தவுட் எனி ஸ்ட்ரகிளில் இதை ஹேண்டில் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். கைஸ் ஆஃப் ரோடு வெஹிக்கல்னு கிளைம் பண்ணியிருக்காங்க. ஆஃப் ரோடு வெஹிக்கல் டூரிங் பர்பஸ்க்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பள்ளம் இருக்குது. இந்த பள்ளத்தில் பைக் வந்து எப்படி கம்ஃபர்டபுளாக இறங்குது ஏறுதுன்றதை பார்க்க போகிறோம். வரலாம். ப்ராப்பராக இந்த பைக்கை எல்லா இடத்துலையும் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றத ஓட்டியே காட்டியிருக்கோம். அண்ட் ஆஃப் ரோடிங்க்கு கம்ஃபர்டபிலிட்டி சூப்பராக உங்களுக்கு கம்பெனி கொடுப்பான். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆஃப் ரோடிங் அண்ட் டூரிங்னு கெப்பாசிட்டிக்கு எடுக்கிறீங்கன்னா இவனோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் கம்ஃபர்ட் வைஸ். அண்ட் ஆஃப் ரோடுக்கு சஸ்பென்ஷன் குவாலிட்டி இம்பார்ட்டண்ட். ரியர் ஹார்டாக இருக்குது, ஃப்ரண்ட் கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு மேடான இடத்துல எந்த ஒரு ஸ்ட்ரகுளும் இல்லாமல் என்ஜின் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்டு இதால் உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஆஃப் ரோடிங்காக இருந்தாலும் இதால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு கம்ஃபர்ட்டாக நான் ஓட்டி பார்த்து சொல்கிறேன். சர்ப்ரைசிங்லி சுசுகி என்னை சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. இதோட டியூவல் சேனல் ABS சூப்பராக டியூன் பண்ணியிருக்காங்க சுசுகி. இதை ஒரு ப்ராப்பர் ஆஃப் ரோடு வெஹிக்கிளாக இல்லாமல் டூரர் பைக்காகவும் கிளைம் பண்ணுறாங்க சுசுகி. ஸோ நாங்கள் ஆன் ரோட்லேயும் இதை டெஸ்ட் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் கியரில் கிட்டத்தட்ட 53 கிலோமீட்டர்ஸ் வந்து போயிருந்தது. அண்ட் செகண்ட் கியரில் 78 டச் ஆகிடுச்சு. இது ஒரு நல்ல ஸ்பீட் பிக்கப். டைமிங் ஆல்சோ ஷார்ட்டாக இருந்தது. 100 டச்சிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேர்ட் கியரில் ஷார்ட்டான ஒரு டைமிங்கில் டச் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ஃபோர்த் கியரில் 120 வரைக்கும் இதோட ஸ்பீட் லிமிட் இருந்தது. அண்டு எங்களுக்கு இது வந்து ஒரு 100 டச்சிங்கே கிட்டத்தட்ட ஷார்ட்டான டைமிங்கில் ரீச் ஆனதுனால சுசுகி கிட்ட வந்து இது ஒரு சர்ப்ரைசிங்லி ஒரு நல்ல இன்ஜின்னு சொல்லுவேன். அண்ட் 100 அபோவ் உங்களுக்கு வந்து அந்த ஷார்ட்டேஜ் இருந்துச்சா இன்ஜினில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நல்ல ஒரு ஸ்பீட் டெலிவரி வித்தவுட் எனி லேகிங்னு சொல்லலாம். இன்ஜின் கெப்பாசிட்டி, இன்ஜினோட பவர் டெலிவரி எந்த ஒரு லேகுமே இல்லாமல் 149 in 6th கியர் எங்களுக்கு ரீச் ஆயிருந்தது. அந்த வீடியோ இதில் ஆட் பண்ண முடியல. கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் எரர்னால அந்த வீடியோ இதில் ஆட் பண்ண முடியல. இதோட டாப் ஸ்பீட் 149. வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எங்கேயுமே எனக்கு குறையில. லேகிங் வைஸ் எதுவுமே எனக்கு ஃபீல் ஆகலன்னு கூட சொல்லலாம். நல்ல ஒரு அப்சைட்லையும் ஏற்றி ஓட்டி இருக்கும். அண்ட் ஸ்லோப்லேருந்து இறக்கி இருக்கும். அந்த வண்டியை எப்படி அடிக்க முடியுமோ அப்படியெல்லாம் அடிச்சிருக்கோன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த வண்டியை பார்த்துட்டு உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு இருக்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத. அண்டு வண்டியை நான் வந்து டாப் ஸ்பீட் 150 வரைக்கும் க்ரூஸ் பண்ணேன். எனக்கு எங்கேயுமே சின்ன லேக் கூட தெரியல. 100 வரைக்குமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் டெலிவரி இருந்தது. 100க்கு அப்புறம் லேக் ஆச்சான்னு கேட்டால் எனக்கு வந்து லேகிங் எதுவும் ஃபீல் ஆகல. பட் ஸ்லோவாக தான் ரைஸ் ஆகுது அதோட ஸ்பீடு. ஸோ உங்களுக்கு வந்து அந்த வாப்ளிங் இந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே எனக்கு தெரியல. இந்த 140 150 வரைக்குமே உங்களால் இதில் க்ரூஸ் பண்ண முடியும் தாராளமாக. ஸோ ஹைவே பேஸ் பண்ணி இந்த இன்ஜினை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வண்டி வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு ஃபீல் பண்ணாது. கம்ஃபர்ட்டும் நல்லா இருக்கும். அண்டு
வண்டியோட மைலேஜும் நல்லா இருக்கிறதுனால இந்த இன்ஜின் ஒரு சூப்பரான இன்ஜின் கூட நான் சொல்லுவேன். ப்ரீவியஸா பேசியிருந்த மாதிரி இந்த SOCSன்னு ஒரு டெக்னாலஜியில கொடுத்துருக்காங்க, சுசுகி ஆயில் கூலிங் சிஸ்டம்னு கூட சொல்லலாம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஜின்ல உங்களுக்கு இந்த ஃபிரிக்ஷனை கம்மி பண்றதுக்காக இந்த SOCS ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இன்ஜினோட ஹீட்டை ரிடியூஸ் பண்ணதுன்னு கூட சொல்லலாம். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, வண்டி வைப்ரேஷன் இல்லாம இந்த SOCSனால போகும்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு ஃபீச்சர்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்கனால உங்களுக்கு மைலேஜும் சரி வைப்ரேஷன் சரி இதில் அரெஸ்ட் ஆகுதுன்னு கூட சொல்லலாம் இந்த SOCSனால. ஸோ ஹீட் இல்லாமல் நல்ல லாங் டிரைவ் உங்களுக்கு ரிலேபிளாக போக முடியும் இந்த பைக்கில். ஆனால் நம்ம பைக்கோட டேங்க் கெப்பாசிட்டி வரும். டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12 liters டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் டூரர் பைக்கில் மைலேஜ் பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? மைலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 30 to 40 உங்களால் எடுக்க முடியும். லோக்கல் யூசேஜுக்கு 30 to 35 அண்ட் ஹைவேஸ் பண்ணிங்கன்னா 35 to 40 உங்களால் எடுக்க முடியும்னு சொல்லலாம் அந்த பைக்கில். அண்ட் நம்ம பைக்கோட டயர் செக்ஷன்ஸ் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 100 mm டயர் கொடுத்துருக்காங்க, பேக்ல 140 mm டயர் கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். டயரை பேசிட்டு பிரேக்கை பேசாமல் இருக்க முடியுமா? பிரேக்கிங் பொறுத்தவரை ஃப்ரண்ட்ல வந்து 320 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க அண்ட் பேக்ல 260 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் நம்பர்ஸ் வந்து ஓகே தான். பிரேக்கிங் எப்படி இருக்கு? பிரேக்கிங்கை பொறுத்தவரை டியூவல் சேனல் ABSல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஷார்ப்பா இருக்கு, அக்யூரேட்டா இருக்கு, எந்த இடத்துலையுமே எங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகல. ஒரு பிரேக்கிங்லாம் ரியர் பிரேக்கிங்லாம் நீங்க போய் சடனா கட் அடிக்கிறீங்கன்ற சமயத்துல ஒரு சின்ன ஸ்கிட்டு கூட உங்களுக்கு வந்து ஆக மாட்டேங்குது இந்த பைக்ல. பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் ஷார்ப்பாகவும் நீட்டாகவும் இருக்குன்னு சொல்லலாம் இதோட பிரேக்கிங். இதோட வெயிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 167 kgs வருது. வெயிட் அதிகமா இருக்கேன்னு நம்ம வந்து ஃபீல் பண்ணாலுமே இந்த பைக்கை நீங்க ஓட்டுறப்போ இதோட எக்கனாமிக்ஸ் வைஸ் உங்களுக்கு பாக்குறப்போ உங்களுக்கு வந்து அந்த வெயிட் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியாதுன்னு நான் சொல்வேன். பொசிஷனிங் எப்படி இருக்கு, எக்கனாமிக்ஸ் ஓட்டுறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ நான் ஒரு 6 feet இருக்கேன், என்னால 2 காலையுமே எந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸும் இல்லாம ஹேண்ட்ல வந்து பிளேஸ் பண்ண முடியுது. லேண்ட்ல வந்து என்னால பிளேஸ் பண்ண முடியுதுன்னு சொல்லலாம். அண்ட் வெயிட் ஆல்சோ மேனேஜபிளா தான் இருக்கு. ரொம்ப நீங்க சாச்சாலுமே உங்களுக்கு வெயிட் வந்து ரொம்ப வந்து லெக்ல வந்து உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு தான் தெரியுது. அண்ட் அப்ரைட்டான பொசிஷன்ல தான் ஸ்டியரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து உட்காந்து ஓட்டுறப்போ அந்த கம்ஃபர்ட் நல்லா இருக்கும். பிளஸ் லாங் டிராவல் எடுக்கிறப்போ உங்களுக்கு ஹிப் பெயின் நீ பெயின்லாம் வந்து ஓரளவுக்கு எடுக்காதுன்னு சொல்லலாம் இந்த பைக்ல. அண்ட் பைக் ஒரு ப்ராப்பர் டூரர் பைக்குன்னு சொல்லிட்டு பைக்கோட ஹெட்லைட் விசிபிலிட்டி பார்க்காம இருக்க முடியாது. ஹெட்லைட்டோட விசிபிலிட்டி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 80-90% கொடுக்கலாம் இதோட மார்க்ஸ்ன்னு சொல்லலாம் பிரைட்னஸ்க்கு. பிகாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து ஆட் பண்ணிருக்கலாம். நீங்க வந்து ஒரு டூரிங் எடுத்துட்டு போறீங்கன்னா ஒரு ஃபாக் லைட் ஆட் பண்ணிக்கிறது ஒரு பெட்டரான ஒரு கன்வர்ஷனா இருக்கும் இதுல. அண்ட் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வரப்போ உங்களுக்கு வந்து ஒரு 120 mm நார்மல் அதே ட்ரெடிஷனல் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு அப்சைட் டவுன் போயிருக்கலாம். அண்ட் பேக் சைட்னு வரப்போ உங்களுக்கு மோனோ ஷாக் அப்சர்வர் தான் கொடுத்துருக்காங்க. ஷாக் அப்சர்வரை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா இருக்குன்னு சொல்லலாம். நீங்க ஒரு டூரிங் பைக்னு போறப்போ உங்களுக்கு வந்து இன்னும் கம்ஃபர்ட்டா எதிர்பார்த்தீங்கன்னா அது டூரரா இருக்காது. பிகாஸ் இது ஒரு அட்வென்ச்சர் டூரர்ன்ற மாதிரி தான் விட்டுருக்காங்க. ஸோ ஒரு ஆவரேஜ் சஸ்பென்ஷன் இதுல கொடுத்துருக்காங்க ரியரை பொறுத்த வரைக்கும். ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்ட்டான ஒரு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டியில என்னென்ன ப்ரோஸ் இருக்கு என்னென்ன கான்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்துருவோம். ப்ரோஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றதுக்கு முன்னாடி கான்ஸ் என்னன்றத ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். கான்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு கலர் டிஸ்பிளே TFT டிஸ்பிளே கொடுத்துருக்கலாம் அந்த பைக்ல. ஏன் அவாய்ட் பண்ணாங்கன்றது ஒரு சின்ன மைனஸா இருக்கு. அண்ட் ஃபீச்சர்ஸ் வைஸ் வந்து ஆட் பண்ணிருக்கலாம். ஒரு ஹசார்ட் லைட் இல்ல பைக்ல. ஒரு டூரர் பைக்ன்றாங்க, ஒரு அட்வென்ச்சர் பைக் ஆஃப் த அட்வென்ச்சர்னு சொல்றாங்க. இன்னும் அந்த ஹசார்ட் லைட் ஆட் பண்ணாம இருக்கிறது ஒரு சின்ன ஒரு டிராபேக்கா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் வண்டியில வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ்ன்றப்போ உங்களுக்கு வந்து சைட்ல பம்பர் அந்த மாதிரி ஏதோ ஒரு கிராஷ் கார்டு இந்த மாதிரி எதுவுமே வண்டியில வந்து கொடுக்கல. இது வண்டியில ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் அது எடுத்து கொடுக்குறாரு அவரு. வண்டியோட கிராஷ் கார்டு இந்த மாதிரி நீங்க வாங்கணும்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் நீங்க வெளியில வந்து மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது வண்டியில ஸ்டாக்ல வருது இவ்வளவுதான். வண்டியில வந்து இந்த நக்கல் கார்டு கொடுத்துருக்காங்க, பின்னாடி வந்து ஒரு கேரியர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி வண்டியில சில விஷயங்கள் நீங்க வாங்கி தான் ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கு இந்த வண்டியில. அண்ட் வண்டியில பெரிய டிராபேக்ஸ்னு மேஜரா சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. இதுதான் மெயின் டிராபேக்ஸ் நான் சொல்லுவேன். மட்கார்டு சொல்லணுமாடா? சரி, அதையும் சொல்லிடுறாங்க. அதான்டா அந்த வீடியோ நான் இது அப்படியே கண்டினியூ தான் போடுவேன். அண்ட் மட்கார்ட்ஸ்னு வரும்போது வண்டியில பேக் சைட்ல பில்லியனுக்கு கீழே சேர் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய அதிகம் ரெய்னி சீசன்ல. ஏன்னா வண்டியில இந்த இடத்துல எந்த ஒரு மட்கார்ட்ஸுமே அவங்க ப்ரொவைட் பண்ணல. இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான் ஆட் ஆகி நம்ம போடுற மாதிரி இருக்கு. அண்ட் பைக்கோட பெரிய கான் ஒன்று வந்தது, அது இப்போ இல்லை. என்னன்னு பாத்தீங்கன்னா வண்டியோட பிரைஸ் வந்து முன்னாடி ஹைக்கா இருந்தது, நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. 260-270 வந்துட்டு இருந்துச்சு முன்னாடி வந்து ஆன் ரோட் பிரைஸ். இப்போ பாத்தீங்கன்னா காஸ்ட் கட்டிங் பண்ணி கரெக்டா வந்து கொண்டு வந்திருக்காங்க. 2,45,000 இந்த வண்டி ஆன் ரோடு உங்களுக்கு கிடைக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு டூரர் பைக் வாங்குறீங்க, ரிலேபிளா நல்ல மைலேஜோட நல்ல ஒரு எஃபிஷியன்சியான இன்ஜின் நீங்க வந்து பாக்குறீங்கன்னா சுசுகி ஒரு ஒன் ஆஃப் த ஆப்ஷன், பெஸ்ட் ஆப்ஷன் கூட நான் சொல்லுவேன் இந்த V-Strom. ஸோ காஸ்ட் கட்டிங் வைஸ் 2,45,000 ஆன் ரோடு உங்களுக்கு இந்த பைக் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இந்த காஸ்ட்டுக்கு நீங்க இந்த பைக்கை வாங்கலையான்றதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த பைக்கோட ப்ரோஸ் என்னென்ன இருக்குன்றத முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு சின்ன ஹிண்டா சொல்லிடுறேன். வண்டியோட இன்ஜின் சூப்பரா இருக்கு, எந்த திரும்ப லாக் இல்லாம உங்களால போக முடியும், வைப்ரேஷன்ஸ் கிடையாது. அண்ட்
எந்த இடத்துலையும் வாப்ளிங் இஷ்யூஸ் இல்லை. ஹைவேஸில் போகிறப்போ லோக்கல் யூசேஜுக்குமே நல்லா இருக்கு. பட் உங்களால் சடன் வந்து சின்ன சின்ன ஒரு டேர்னிங் பண்ணணும் அப்படின்றப்போ மட்டும் வெயிட் மேனேஜ்மெண்ட்ல கொஞ்சம் சின்ன சின்ன லாகிங் இருக்கு. மற்றபடி இந்த வண்டி ஒரு பர்ஃபெக்டான ஒரு டூரிங் மிஷினா நீங்க யூஸ் பண்ண முடியும். அண்ட் தேங்க்ஸ் டு விழுப்புரம் வெங்கடேஸ்வரன் சுசுகி ஷோரூம் இன்னைக்கு அவங்க பைக் நமக்காக ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் நீங்கள் வாங்கணும்னா கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.